சார் வணக்கம் சார். வணக்கம். சினிமாக்குள்ள வந்து இன்னும் ஒரு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கு அப்படின்றத இந்த கில்லர் படம் இப்போ ஷூட்ல வந்து போயிட்டு இருக்கு. அதுல போயிட்டு இருக்கும்போது எஸ் ஜே சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அது இப்போ நம்ம பின்னிமில்ல ஷூட் போயிட்டு இருக்க இடத்துல ஒரு விபத்து நடந்தது. பட் இது எந்த இடத்துல கேர்லெஸ் நடந்ததுன்னு தெரியல. விபத்துன்றது விபத்து தான். ஸோ யாரும் வந்து அதை வந்து பிளான் பண்ணி செய்ய போறது கிடையாது. பட் அங்க என்ன நடந்தது, என்ன மாதிரியான சூழல்? ஆக்சுவலாக அது ஒரு ராட்சத பலூன் ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதற்காக கொண்டு வந்த அந்த கேஸ் இன்னொன்று, இதெல்லாம் வெயில் காலம், கடுமையான வெயில் நேரம். இப்போ வந்து நீங்கள் அந்த கேஸ் சிலிண்டரை வெட்ட வெளியில் வைக்கிறதுங்கிறதே ஆபத்தானது. சரி, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்க கூடாது. ஓகே. கொஞ்சம் வெயில் அடங்கின பிறகு அல்லது வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கணும், அல்லது ஒரு 2 மாதம் கழிச்சு எடுத்துருக்கணும். ஓகே. அதையே இப்போ போய் எடுக்க போனாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே. ஸோ அதன் மூலம் ஏற்பட்ட விபத்து தான் அது. அது வெடிச்சு தான் அவ்வளோ பெரிய விபத்தாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் படப்பிடிப்புல விபத்துகள்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடந்துருது. யாரும் அதை நினச்சி விபத்து ஏற்படணும்லாம் செய்கிறது இல்லை. அஜாக்கிரதையானா அதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ பெப்சியில் இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாருமே நூற்றுக்கணக்கான படங்களில் பணியாற்றியவர். அவங்களுக்குன்னு கரெக்டாக தெரியும், ஒரு இடத்துக்கு போனோம்னா எப்படி இப்படி வச்சா பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எல்லாமே தெரியும். அதையெல்லாம் மீறி நடக்கிறது தான் விபத்து. இந்தியன் 2 ஷூட்டிங்கில் நடக்கலையா, எத்தனை பேர் உயிரிழந்தாங்க. இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜரே இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய சிக்கலான சூழ்நிலையை மாறிச்சு. அந்த படத்துக்கே பெரிய சிக்கலாக மாறிச்சு. ஸோ அதனால விபத்துகள்ங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் முடிந்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஓகே. இப்போ இந்த விஷயத்துல வந்து இது பட தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக இது பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து எஸ் ஜே சூர்யாவோட தலை உருளுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இல்லைங்க. ஒரு ஹீரோ என்ன செய்ய முடியும்? ஓகே. எல்லாமே சரியா இருக்கும்னு நினைச்சுதான் ஒரு விஷயம் பண்றாங்க. இன்னொன்னு, இப்ப பெப்சி தொழிலாளர்கள் அல்லாமல் வேற யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா நீங்க ஏங்க அவங்கள கூப்பிட்டீங்கன்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன்னா இங்க நீண்ட காலம் அனுபவம் வாய்ந்தவர்கள். ஓகே ஓகே. அவங்க வரும்பொழுது எல்லாமே ஒரு ஃப்ரேம் வச்சாலே அவங்களுக்கு தெரியும் இதுல வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் வராதுங்க. ஓகே ஓகே. அதனால அனுபவம் வாய்ந்தவர்கள் செய்யும் பொழுது நம்பி தானே செய்யும். அதனால அதுல எஸ் ஜே சூர்யாவை குறை சொல்வதற்கும் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. ஸோ இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக அது என்ன உதவியோ அவர் முடிஞ்சால் செய்வார் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இன்னும் பாதுகாப்பை வந்து பலப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே சார். அது அடுத்தடுத்த சினிமாக்களும் சினிமாக்காரர்களும் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக வேலை செஞ்சால் நல்லா இருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து வந்து விஜய் அவர்களுடைய சன் ஜசன் சஞ்சய் இப்போ வந்து எப்படின்னாலுமே அடைமொழியாக அவருடைய தந்தை பெயரை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் இவர் சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னா இனிமேல் ஜசன் சஞ்சய் அவரோட படம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துடும். சிக்மா அப்படின்ற ஒரு ஸ்டைல் ஒரு சாங் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ அது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அந்த சாங் கூட. அதை பற்றி சார். நம்ம பொதுவாக ராப் சாங் மேலே எனக்கு பெரிய அபிமானம் கிடையாது. ஓகே. அதனால அந்த பாட்டை கேட்டேன். ஓகே. பாட்டு போட்டாரே ஒரு நல்ல பாட்டு போடக்கூடாதான்னு எனக்கு தோணுச்சு. புரியலையா? இல்ல அது புரியாது. தமிழை கடிச்சு துப்புற ஒரு பாட்டு என்னத்துக்குங்கிறது என்னுடைய நீண்ட கால கருத்து. ஓகே ஓகே. இந்த ரேப்புங்கிறது ஒன்று உள்ள வந்த பிறகுதான் நல்ல தமிழ் நாசமா போச்சு. நீங்க அதுக்கு முன்னாடி நல்ல அருமையான மெலடிகள் வரும், அந்த வரிகளை ரசிக்கலாம். இல்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா யாருக்குமே தெரியாது. கடிச்சு துப்பி அது மேல ஏறி இன்னும் குதிச்சு அந்த வார்த்தைகளை சாவடிச்சுருவாங்க. அதுதான் ரேப். நமக்கு அது மேல எப்பவுமே உடன்பாடு கிடையாது. இந்த பாட்டை ஆன் பண்ணி கேட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல நல்லா காது கொண்டு கேட்க முடியல. அது ஜேசனா இருந்தா கூட என்ன பண்ண முடியும்? சரி சரி. அதனால எனக்கு பெரிய வருத்தம் தான். இப்படி ஒரு பாட்டை அந்த படத்துல போட்டிருக்கீங்களா, இது தேவையாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்ல அவர் இப்ப படம் பண்ணிருக்கிறது வந்து ஜென்சி கிட்கா மட்டும்தான் இருக்கட்டும். அதுக்கு என்னப்பா, அது நம்ம பார்வைக்கு வருது, நம்ம கருத்து சொல்றோம். நீங்க கேட்டதுனால சொல்றேன், கேட்கலன்னா நம்ம யார்கிட்ட சொல்ல போறோம்? நம்மளா புழுங்கி என்னையா இப்படிலாம் பாட்டு போடுறாங்களேன்னு போயிட போறோம். ஓகே. ஜென்சி கூட நல்ல பாடல்கள்லாம் இருக்கு, ரசிங்க. ஓகே. யார் வேணாங்கிற இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒரு பாட்டு இதுக்கு வந்து லிரிக்ஸிஸ்ட் வேற இருப்பாரு. அவர் வந்து ராப்பெல்லாம் உட்காந்து எழுதுவாரு. முதல்ல புரியணும் இல்லையா? நீ எழுதி என்ன பிரயோஜனம்? அதை நீங்க வரிகளா வெளியிட்டீங்கன்னா கூட சரி, இவ்வளவு விஷயம் இருக்காது இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லை.
அதனால ரொம்ப இது மாதிரி ஒரு கலாச்சாரம் எப்படி இங்க உள்ள வந்துச்சு, ஓகே யார் கொண்டு வந்தானே தெரியல இந்த சரி. நிமிஷம் வரைக்கும். ஓகே 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 சரி, இருந்தாலும் வந்து அந்த ரேப் கூட ரொம்ப ஸ்லோவா புரியுற மாதிரி இருந்தா கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நம்ம இப்போ இந்த ரேப் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே இளையராஜா சாரோட விஷயத்துக்கு போயிடுவோம். அது கும்புல்லாம் சிறப்பான ஒரு விஷயம். அவரும் மாரி செல்வராஜ் அவர்களும் ஒரு ப்ராஜெக்ட் மஞ்சனத்தி, இதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ஆக்சுவலா மஞ்சனத்தின்னு இளையராஜா எழுதுறாரு, அதை Okay. அப்படியே டைட்டிலா கொண்டு ஓ வராங்க. அப்படியே அவர் கையெழுத்து தான் அது. ஓகே ஓகே அந்த ஓகே தலைப்பே வந்து அவர் கையெழுத்தில் உருவானது. சிறப்பு. இன்னொன்று வந்து மாரி செல்வராஜ் வந்து இந்த காலத்து பாரதி ராஜா. ஓகே ஸோ இவரும் இளையராஜாவும் இணையும் போது அதோட மேஜிக்கே வேறையா இருக்கும். குட். நீங்க இந்த ஜென்சி கிட்ஸையும் ரசிக்க வைக்கிற அளவுக்கு தான் ஒரு படமா அவங்க எடுப்பாங்க. அதனால இதை இவங்க இப்படி போட்டாதான் ரசிப்பாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே. இளையராஜா பாடல்களை ரசிக்கிற ஏராளமான ஜென்சி கிட்ஸை எனக்கு தெரியும். நம்ம பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அதனால இது வந்து ஒரு பொருத்தமான காம்பினேஷன். மாரி செல்வராஜும் இளையராஜாவும் ரொம்ப பொருத்தமான ஒரு காம்பினேஷன். ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓகே அந்த மற்ற பாடல்களை கேட்பதற்கு அவ்வளோ ஆர்வமா இருக்கு. ஓகே. இல்ல இந்த படம் வந்து ஸோ எந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு ஒரு கதைக்களமா இருக்கும்? மஞ்சனத்தி வந்து கிட்டத்தட்ட அந்த வாழை படத்தினுடைய கண்டினியூஷனாக இருக்குங்கிறது தான் சொல்லப்படுற விஷயமா இருக்கு. ஆக்சுவலாக வாழை 2ன்னு அவரால் எடுக்க முடியாது. அது ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பிறகு பேசுவோம். ஓகே. ஆனால் அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இது இருக்க போகுது மஞ்சனத்தி. ஓகே. ஸோ அப்போ இசை சம்பந்தமான ஒரு இசைஞானிக்கு, ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு அவர் கொஞ்சம் இப்போ அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ சமீபத்தில் குறைஞ்சது ஒரு இப்போ வரல் விட்டு என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து ஒரு 5 படங்கள் கிட்ட அந்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் இப்போ உள்ள இயக்குநர்களுக்கு இளையராஜா அவர்கள் ரொம்ப மேட்சிங்கான ஒரு பர்சனா இருக்காரு அப்படின்றதுதான் இங்க ஒரு பெரிய ஒரு மேஜிக். ஆமாங்க, 84 வயசுல ஒருத்தர் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸோட போட்டி போடுறாருன்னா அதெல்லாம் என்னப்பா நினைச்சே பார்க்க முடியாது. சான்ஸே இல்லை. ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் இதெல்லாம். கண்டிப்பா யோசிச்சு கூட பார்க்க முடியாது யாராலையும். ஓகே. அது கார்த்தி சுப்புராஜ் எல்லாம் சேர்றாரு அவங்கள. ஸோ அதனால அருமையான காம்பினேஷனா வருது. அது காலத்தை கடந்து நிற்பாரு. அவர்தான் அவர் மண்ணுக்குள் இருக்கிற வைரத்துக்கு வேல்யூங்கிற மாதிரி இளையராஜா இருக்க இசைக்கு வேல்யூ தான். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதை தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஸோ இந்த பென்ஸ் படத்துலையும் இணைந்து வந்து நடிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் கூட. இதுல வந்து நிவின் பாலி, ஸோ இவங்களுக்கான ஒரு 3 பேரோட காம்போ. ராகவா லாரன்ஸ் அவர்கள் இருக்காரு. பட் இந்த படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பாக தான் இருக்கும். சமீபத்தில் அவர் நிறைய படங்களை நடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வர சொல்லியிருந்தாரு. பட் இதோட இஷ்யூ சேர்ந்து இவர் இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டு நடிக்கிற விஷயம் இது எப்படி? இல்ல முந்தைய ஒப்பந்தத்துல இவர் நடிக்கணும்ன்ற ஒரு கட்டாயமா, இல்ல இவருடைய மனநிலையை மாற்றணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பா? இல்ல, மனநிலையை மாற்றணுங்கிறது யாரெல்லாம் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அது நெருங்கிய நண்பர்கள் வேணா பண்ணலாமே தவிர இந்த படத்துக்குள்ள வந்ததுங்கிறது கதைக்கு சரியான ஒரு கேரக்டரா அவர் இருப்பாரு அப்படிங்கிறதுனால அவரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேரக்டருக்கு அவர் பொருத்தமா இருப்பாரு. மற்றபடி தனிப்பட்ட முறையில அவரை எப்படியாவது இந்த கஷ்டத்துல இருந்து மீட்டணுங்கிறதெல்லாம் இவங்களுடைய எண்ணம் துணியெல்லாம் அதெல்லாம் சரி. அதுக்குன்னு ஒரு நண்பர் கூட்டம் கார்த்தி மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. மற்றபடி இது லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பு. ஸோ அதனால உள்ள வந்திருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி படத்துல ஆட் ஆன் ஆகிட்டே இருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய வேல்யூ இன்னும் கூட்டிகிட்டே இருக்கு ஒவ்வொரு முறையும். அதனால பென்ஸ் வந்து அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய படமா உருவாயிட்டு இருக்கு. ஓகே. அது வழக்கம் போல சொல்ற விஷயம் தான். எல்சின்னு சொன்னாலே நீங்க உங்களுக்கு டக்குன்னு கோபம் வரும். அந்த விஷயத்த வந்து இருந்தாலும் அந்த கோபத்தை நீங்க குறைச்சிக்கிட்டு அந்த எல்சியூல ரவி அவர்களை சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஒருவேளை இதை தொடர்ந்து வந்து அவர் நெக்ஸ்ட் எடுக்க போற ஒரு படத்துக்கு இது ஒரு லீடா இருக்குமா? லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற படத்துக்கா? அதுக்கு ஜெயம் ரவிக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்சியூ இருக்குன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. பென்ஸ் படத்துல எல்சியூ இருக்குன்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அதனால அது யாரு என்ன அப்படின்னு தெரியல. அது எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இப்ப அந்த எதிர்பார்ப்புலாம் யார்ட்டையும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. லோகேஷ் கனகராஜே கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகியிருக்காரு. அவரே ஒரு ஹிட்டு கொடுத்தாதான் பழைய மாதிரி சார் எல்சியூ இருக்கா இல்லையான்னா கேள்வி. இப்ப யாருக்குமே இந்த ஆர்வம் இல்லை. முதல்ல நீங்க ஜெயிங்க அப்புறம் பார்க்கலாங்கிற மாதிரி. அதனால பார்க்கலாம். ஓகே சார், டன். அண்ட் டிசியும் அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்கமிங்ல என்ன மாதிரி இருக்கு? சன் பிக்சர்ஸோட டிசி ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு. அது ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் போது ஏற்கனவே அவர் ரத்த கலரியான டைரக்டர். இந்த படமும் ரத்த கலரியா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அவங்க போராட வேண்டியது சென்சாரோட, அவ்வளவுதான்.
அது வந்த பிறகு மக்கள் அதை எப்படி என்ஜாய் பண்றாங்க. ஓகே. லோகேஷ் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. ஓகே. ஏன்னா லோகேஷ் முழுநீள ஹீரோவா வர்ற படம் அது. அவருக்கு அந்த பயிற்சி எல்லாம் எப்படி எடுத்துட்டு வந்தாரு. பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு லோகேஷ் மேல. ஓகே. அதனால டிசிக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஓகே ஓகே. சன் பிக்சர்ஸோட இன்னும் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு செல்ல பிள்ளையான ஒரு படமா போயிட்டு இருக்குது அட்லி அவரோட ப்ராஜெக்ட். பட் இன்னும் இது எந்த அளவுக்கு எப்போ வந்து இந்த படத்தை எதிர்பார்க்கலாம்? இந்த படத்தெல்லாம் இப்ப நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனே ஒரு வருஷத்துக்கு மேல. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு செதுக்கி எடுத்துட்டு இருக்காங்க. பட்ஜெட்லாம் லிமிட்டே கிடையாது. ஒரு அன்லிமிட்டட் பட்ஜெட் நோக்கி போயிட்டு இருக்கு அந்த படம். சன் பிக்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு அட்லியை வந்து ப்ரெஷர் கொடுக்காதுன்ட்டாங்க. ஓகே. நடுவில் போய் சொல்லியிருக்காங்க, சார் ஒரு சீன்லாம் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாரு, இப்படி போச்சுன்னா நம்ம இப்போ முடிக்க முடியாது படத்தை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ கலாநிதி மாறன் சொன்னாரா, இல்லை அவர் வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க, ஓகே, அவர் என்ன ஸ்டைலில் பண்ணுறாரோ அதை அப்படியே விட்டுருங்கன்ட்டார். குட். ஸோ அதனால் முழு சுதந்திரத்தோட வேலை பார்த்துட்டு. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு இயக்குனருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது மற்ற எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு பெருமிதமான ஒரு விஷயம். அவரான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்லை, அவர் வெற்றி அவருக்கு மட்டும்தான். அவர் வெற்றி அவருக்கு தான். இது மாதிரி மற்றவங்களுக்கு சலுகை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அவருக்கான பிஸ்னஸ் அல்ல அர்ஜுன் அட்லிங்கிற அந்த காம்பினேஷனுக்கான வேல்யூ எல்லாமே பொறுத்து தானே அது அமையும். ஓகே ஓகே. ஒரே நேரத்தில் 2 அண்ணாமலை படம் பார்த்துருக்கீங்களா சார்? ஒரு அண்ணாமலை பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு. 2வது தடவை பார்த்தேன், அப்பயும் நல்லா இருக்கு. ஓகே, 2 தடவை பார்த்துருக்கீங்க. ஓகே. இக்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் அவருடைய கட்சிக்கு இணையாவே வந்து சில விஷயங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் புதிதாக ஒரு கட்சி தொடங்குற ஒரு விஷயமா இருக்கட்டும். பட் இந்த இடத்துல ஏன் அவரை இழுக்கிறோம் அப்படின்னா, நான் ரஜினி அவர்களோட சேர்ந்தே வந்து இந்த விஷயத்த வந்து நான் இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இது நேற்று இப்போதான் ரீசெண்டாக அவருடைய பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புது தகவல்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதை சொல்லிட்டாரா இல்லையா அப்படின்றது நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை, அவர் சொல்லிட்டாரு, புது கட்சி துவங்க போகிறாங்கிற அறிவிப்பை வெளியிட்டாரு. ஏன் வந்த எதுக்கு வந்தங்கிற எல்லா காரணமும் சொல்லிட்டாரு. ஆனால் ரொம்ப முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னா, இவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு ரஜினி ஒரு பேக்கிங்காக இருக்காருங்கிற தகவல்கள் கொஞ்ச நாளாக வந்துகிட்டு இருந்துச்சு. அது விஜய்க்கு எதிராக அண்ணாமலையும் ரஜினியும் கைகோர்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வெளியில தகவல்கள் வந்துச்சு. அதை மறுக்கிற விதத்துல அண்ணாமலை சில விளக்கங்களை கொடுத்துருக்கிறாரு. ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிட்டாரு, நான் வந்து அப்ப பிஜேபியில இருந்தேன், அதனால நான் வந்து அந்த கட்சியை விட்டு வர முடியாது, எனக்கு ஒரு நம்பிக்கையான இடத்துல என்ன வச்சிருக்காங்க, நான் அதை விட்டுட்டு வர முடியாதுன்னு ரஜினி சார்கிட்ட, சார் கோச்சிக்காதீங்க சார்லாம் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வந்து இந்த முறை நான் கட்சி ஆரம்பிப்பதற்கு ரஜினி சார் எந்த விதத்திலும் உந்துதலாக இல்லை, நான் என் வேலை வேறு அவர் வேலை வேறுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. என்ன இருந்தாலும் ரஜினி ரசிகர்கள் அப்படியே அண்ணாமலை பின்னால தான் போகிறாங்க. ஏன்னா இந்த பேட்டிலே அவர் என்ன சொல்றாருன்னா, ரஜினி சார் வந்து எனக்கு அப்படி, நான் அவரை வந்து ஒரு குரு மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்கேன், ரஜினி சார் வந்து எனக்கு மதிப்பிற்குரியவர் அப்படின்லாம் பயங்கரமாக போட்டுவார் அவர். அப்போ ரஜினி ரசிகர்களை கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தலைவர் தான் கட்சி ஆரம்பிக்கல, இவரு ஆரம்பிச்சிட்டார்ல, பேசாம அங்கே போயிடுவோம்னு மொத்த பேரும் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கட்சி ஆரம்பித்த பிறகு எப்படியும் போய் ரஜினி சார்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போவார். ஸோ அப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கூட்டம் அண்ணாமலை நோக்கி வரும். ஓகே சார், ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்களும் வந்து நிறைய இப்போ காரசாரமாக தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ சார் வந்து ஊட்டிக்கு போயிருக்காரு ஓய்வு எடுக்கிறதுக்கு. நீங்கள் பார்க்கணும்னா அங்கே போகலாம். நீங்கள் இப்போ ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொடைக்கானல் போயிட்டு வந்துருங்க சார். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் சார். நன்றி.